கோவில்பட்டியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு முகாம். கலெக்டர் இளம் பகவத், முன்னாள் அமைச்சர், கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு ஆய்வு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு முகாமினை மாவட்ட கலெக்டர் இளம் பகவத், முன்னாள் அமைச்சர், கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். SIR என்று அழைக்கப்படும் சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் பணிக்கு பின்னர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கோவில்பட்டி நாடார் மேல்நிலைப்பள்ளி, AB மேல்நிலைப்பள்ளி, இலுப்பையூரணி அரசு பள்ளியில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் முன்னாள் அமைச்சர், கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இடைச்சேவல் நடுநிலைப்பள்ளி, லாயல் மில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி, நாடார் மேல்நிலைப்பள்ளி, AB மேல்நிலைப்பள்ளி உள்ளிட்ட பள்ளிகளில் நடைபெற்ற சிறப்பு முகாமினை பார்வையிட்டார். AB மேல்நிலைப்பள்ளியில் நடந்த முகாமின் போது கலெக்டர் இளம் பகவத், முன்னாள் அமைச்சர், கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு ஆகியோர் நேருக்கு நேர் சந்தித்து சிறப்பு முகாம்கள் செயல்பாடுகள் குறித்து பேசினர். SIR மூலமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இடம்பெயர்ந்தவர்கள், இறந்தவர்கள், இரட்டை பதிவு, முகவரி மாற்றம் என 10.9% அதாவது 1,61,000 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டனர். நீக்கம் செய்யப்பட்டவர்களில் தகுதி உள்ளவர்கள் மற்றும் புதிய வாக்காளர்கள் சேர்க்கை முகாம் கடந்த வாரம் சனி, ஞாயிறு நடைபெற்றது. இந்த வாரம் சனி மற்றும் ஞாயிறும் நடைபெறுகிறது. கடந்த வாரம் நடைபெற்ற முகாமில் 16,312 பேர் வாக்காளர் பட்டியலில் சேர சேர்க்கை விண்ணப்பம் செய்துள்ளனர். 161 பேர் பல்வேறு காரணங்களுக்காக நீக்குதல் படிவம் கொடுத்துள்ளனர். படிவம் 8 என்று சொல்லக்கூடிய சட்டமன்ற தொகுதிக்குள் முகவரி மாற்றத்திற்காக 6,700 பேர் விண்ணப்பம் செய்துள்ளனர். ஒட்டுமொத்தமாக 23,000 படிவங்கள் கடந்த வாரம் பெறப்பட்டுள்ளன. இந்த முகாமில் கொடுக்கக்கூடிய விண்ணப்பங்களில் தெரிவித்துள்ள தகவல்களை சரிபார்த்து சரியாக உள்ள விண்ணப்ப படிவங்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் என்றார். ஆய்வின் போது தாசில்தார் பாலசுப்ரமணியன், அதிமுக நகர செயலாளர் விஜயபாண்டியன், ஒன்றிய செயலாளர்கள் அழகர்சாமி, அன்புராஜ், நகர இளைஞரணி செயலாளர் வேல்முருகன், முன்னாள் ஆவின் கூட்டுறவு சங்க தலைவர் தாமோதரன் மற்றும் விஜயன், வெற்றி சிகாமணி உட்பட பலர் கலந்து கொண்டனர்.